நற்செய்தி நம்மளை திடப்படுத்துகின்ற கர்த்தர். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 18-20 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, மோசே மாமன்கிட்ட போய் சொல்றாங்க, நான் என் சகோதரர்லாம் உயிரோடு இருக்காங்களா, அவங்கள போய் பார்க்க போனோன்ட்டு. அப்போ மோசையின் மாமனும் போயிட்டு வான்னு சொல்றாங்க. அப்போ கர்த்தர் மோசே கிட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிரார்த்தனை வாங்க தேடிய மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள்ட்டு வசனம் சொல்லுது. அப்பொழுது மோசே தன் மனைவிகளையும் தன் பிள்ளைகளையும் கல்லையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்துக்கு திரும்பினான்ட்டு. அது மாத்திர தேவனுடைய கோலையும் மோசை தன் கையிலே பிடித்து கொண்டு போறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை மோசைக்கு ஒரு தயக்கம் கூட இருந்துக்கலாம், என்ன ஆக போதோ தெரியல, எகிப்துக்கு போனா நம்மள வேற சில பேர் கொல்லணும்னு நினைச்சிருந்தாங்களேன்ட்டு. ஆனா கர்த்தர் அவங்கள திடப்படுத்துறாங்க, அந்த காரியம் ஒன்று சேதப்படுத்தாது, ஏன்னா அவங்கள இறந்து போயிட்டாங்கன்ட்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட இதைத்தான் பேசுவாங்க. இன்னைக்கும் அநேக காரியங்கள் நம்ம பயந்துட்டு இருக்கலாம் செய்யறதுக்கு. இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்களுக்கு இதை செஞ்சா பிடிக்காதோ, ஐயோ எப்படி அதே விட்டுட்டு நிறைவேற்ற முடியும்ட்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க பயப்படுற மனுஷன் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நான் உங்க கூட இருக்கேன், அதனால தைரியமா காரியங்களை எடுத்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை திடப்படுத்துறாங்க. இந்த விஷயமாட்டில் உங்க படிப்பு காரியம், உங்க வேலை காரியம், எதுல உங்களுக்கு பயம் இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை திடப்படுத்தி உங்களை அந்த காரியங்களை செய்யறதுக்கு உதவி செய்வாரு. இதுவே இந்த நற்செய்தி உனக்கு முடிந்தாகட்டும்.